ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாசுகி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. முதல்ல ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வனஸ்பதி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டைட்டாக பிசையணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். இதை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு வானல் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு காஞ்ச பட்டாணியாக இருந்தாக்கா முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நான் பச்சை பட்டாணி தான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இதோட எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு இது மாதிரி மசிச்சு வச்சுக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சமோசா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு வாட்டி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது சோம்பு, அதையும் தூள் பண்ணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடி பண்ணிக்க சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி கலந்து விட்டு நான் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். மாவு இப்போ நல்லா ஊறி இருக்குது. இது ஒவ்வொரு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை திரட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இது மாதிரி திரட்டி வச்சுருக்கோம். அதை இப்போ பாதியாக கட் பண்ணிட்டோம். இப்போ இது மாதிரி ஷேப் பண்ணிக்கணும். நம்ம ஒட்டுறதுக்கு லைட்டாக மைதா மாவு கூட லைட்டாக தடவிக்கலாம். கரைச்சி வச்ச மைதா மாவும் தடவிக்கலாம். இப்போ பாருங்கள்,
இது மாதிரி பண்ணிக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்தாச்சு. இது மாதிரி அழுத்தி விட்டாலே ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். இப்போ நான் இந்த ஃபோக் வச்சு இன்னும் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கிறேன். இப்போ இது மாதிரி எல்லா சமோசாவுமே பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரெடியாக இருக்குது சமோசா. இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். இதில் பொரிக்கிற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நான் சமோசாவை அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இது மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா கலர் மாறிட்டு வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த சமோசாவை நம்ம எடுத்துடலாம். எல்லா சமோசாவுமே சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சமோசா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சமோசா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.